அனைவருக்கும் வணக்கம். சீசர் வி ஸ்கொயர் ரேசிங் கிளப் சார்பாக 3 நாளைக்கு முன்னால் உடன்குடி மைதானத்தில் 1 லட்ச ரூபா டோர்னமெண்ட் நடத்தினாங்க. வாழ்த்துக்கள் தம்பி விஜய்க்கு. ரொம்ப சிறப்பாக நடத்தினாங்க. லைட்டு அலங்காரம், நைட்டு மேட்ச்சு, புது ஏரியா, புது மைதானம் ரொம்ப சிறப்பாக நடத்தினாங்க. ஒரு சில நிறை குறைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை, அது புதுசாக நடத்தும்போது இருக்கும். ரெண்டாவது, அந்த இதில் சீசர் ரேசிங் கிளப்புக்கு எந்த விதமான இது பங்களிப்பு கிடையாது. அதாவது நாங்கள் அந்த மேட்ச் நடத்தல, முழுக்க வி ஸ்கொயர் தான் ரேசிங் கிளப் தான் நடத்துச்சு. தம்பிக்கு நம்ம உதவி, அவங்க மேட்ச் நடத்தும் போதே இருந்து நாங்கள் அவங்கள மேட்சை நடத்துங்க, 1 லட்ச ரூபா மேட்ச் நிறைய பேர் நடத்த முடியாது, நம்ம ஊரில் அது நடத்திட முடியுமான்னு கேட்கும்போது நடத்திடலாம், தைரியமாக செய் அப்படின்னு சொல்லி நம்ம ஊக்கப்படுத்தணும். அதனால் அவங்க புது அனுபவங்களால் நம்ம அங்கே போகிறோம். அங்கே சரியான அளவு சரியாக வேலை நடக்கலை. மைதானத்துக்கு தண்ணி அப்போ தான் ஊற்றிருக்காங்க, அது கொஞ்சம் திட்டாக இருக்குது. ட்ராக் அடிக்கலை. அப்போ நம்ம கம்பி அடிக்கிறோம், மற்ற வேலைகள் பார்க்குறோம். நாங்கள் 14 நாய் போட்டிருக்கோம். எங்களுக்கு ஓடக்கூடிய நாய் 3 நாய் தான், அதுவுமே பால்ட் ஆகி தான் கிடந்துச்சு. அவங்க நாய் இல்லாமல் போயிடும், வெளியே இருந்து நாய் கொண்டு வரணும்னு சொன்னோம். நான் வெளியே இருந்து ஒரு 20 நாய் கூட்டு வரேன்னு சொன்னேன். துரதிருஷ்டவசமாக வெளியே இருந்து நாய் வரல. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்லும்போது மேலும் வாக்குவாதங்கள் வளரும். வெளியே இருந்து அதனால் நாய் வரல. கொடுத்த வாக்குக்கு தம்பி உனக்கு ஒரு 20 நாய் போட்டுருவோன்னு சொல்லி நாங்கள் ஒரு 20 நாய் போட்டோம். நம்ம வீட்டு நாயே 13 நாய்கிட்ட போட்டோம். மற்ற பாம்பேலேருந்து ஒரு 3 நாய் வந்துருந்து. அது மொத்தம் நம்ம குரூப்பில் ஒரு 16-17 நாய் நம்ம சார்பாக போட்டோம். ஆனால் நாயை கொஞ்சம் பார்க்க கூட எங்களுக்கு நேரம் கிடையாது. நாங்கள் முழுக்க அந்த மேட்சுக்காக தான் எங்களை அர்ப்பணிச்சிருக்கோம். அன்றைக்கி என் தம்பி கயிறு சுற்றுறான். அதில் இப்போ இன்றைக்கி யதார்த்தமாக கணேஷ் சொல்கிறாப்புல கயிறு சுற்றுனதில் பிரச்சனை, அதனால் இப்படி மேட்ச் நடத்தினா நான் எவனையும் மேட்ச் நடத்த விட மாட்டேன், தாயாளி உங்களை என்ன பண்ணிடுவேன், எவனாச்சும் நடத்துவீங்களா அப்படி இப்படின்னு ஒருமையில் பேசுகிறாங்க. அதாவது நாங்கள் செய்கிற அர்ப்பணிப்பை நீங்கள் செய்ய மாட்டீங்க. நீங்கள் 4 நாயை கொண்டு வந்துட்டு உங்கள் 4 நாயை ஜெயிக்க வைக்கணுங்கிறதா இருப்பீங்க. நாங்கள் நாயை கொண்டு வந்துட்டு மேட்ச் நல்லா நடக்கணுங்கிறதான் நினைப்போம். இங்கே மட்டும் இல்லை, முடவங்களை நம்ம எந்த ஒரு உரல்வாய் மொழியிலையும் நாங்கள் தான் போய் ட்ராக் அடித்தோம். எத்தனையோ கிரவுண்டில் சொல்லலாம். கணேஷ்கே நாங்கள் எத்தனை நேரம் போய் ட்ராக் அடித்து கொடுத்து வேலை பார்த்துருக்கோம். கணேஷுக்கு எல்லாம் தெரிஞ்சும் கணேஷ் அதை பேசுகிறாப்புல. கவினும் சரவணனும் பொதுவான ஆள் நீங்கள் சொல்கிறீங்க. கவினுக்கும் சரவணனும் பொதுவான ஆள், கூப்பிட்றவங்க கூடட்டும். நான் கவினையோ சரவணனையோ மற்றவங்களே நம்பி நான் மேட்ச் நடத்தலை. உதாரணத்துக்கு நான் காசு கொடுத்து மேட்ச் நடத்தணுங்கிற எண்ணத்துக்கு எனக்கு கிடையாது. அதனால் சரவணன் சூப்பராக கயிறு விடுறாப்புல, கவின் நல்லா கயிறு சுற்றுறாப்புல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்களையும் வச்சு மற்றவங்க நடத்துங்க. காசு கொடுத்து விருப்பம் இல்லை எங்களுக்கு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் காசு கொடுத்துக்கிட்டே போனால் நாளைக்கு மிஷினில் இருக்கிறவங்க காசு கேட்பான், பைக் சுற்றுறவங்க காசு கேட்பான், மைக்கில் பேசுகிறவங்க காசு கேட்பான், அப்போ நூலை பிடிச்சி விட்றவங்க காசு கேட்பான்னு மேட்ச் நடத்த முடியாது. இப்படி எல்லாருக்கும் காசு கொடுத்துக்கிட்டே தான் போகணும். எல்லோரும் ஒவ்வொரு வகையில் உழைக்கணும். சிலவங்க காசு கொடுத்து ரேஸ் உழைப்பாங்க, சிலவங்க நாயை கொண்டு போடுறாங்க டோக்கன் போட்டு, சிலவங்க உடல் ரீதியாக அந்த மிஷின் சுற்றலாம், கயிறு உருவலாங்கிறத எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். காசு வாங்காது அவங்க விருப்பம். காசு வாங்குறான்னு சொல்லி கொடுக்குறீங்க, திருப்பி காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சண்டை போடுறீங்க. நாங்கள் காசும் கொடுத்தது கிடையாது, யாருக்கும் காசு கொடுத்துன்னு சொல்கிறதும் கிடையாது. இதுதான் எங்களுடைய பிரச்சனை. இதில் நீங்கள் இப்போ இவங்கள கூட்டு நடத்தினா தான் மேட்ச் நல்லாயிருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, கணேஷ் ஒரு குற்றம் சொல்கிறாப்புல, பாஷாவுக்கு நல்ல கேப் வச்சு சுற்றிட்டாங்க, எங்கள் நாய்க்கு வாய்க்கில் வச்சே சுற்றிட்டாங்கன்னு. ஏன் கணேஷ் நாய் ஃபஸ்ட் ரவுண்டில் மகாராஷ்டிரா சாம்பியன் ஜூனியர் எனர்ஜியை கேப்பில் ஜெயிக்குது. ஏன் அப்போ நாங்கள் நல்லா தான் சுற்றுறோமா நூல்? அப்போ எங்களுக்கு வாய்க்கில் சுற்ற தெரியாதா? அப்போ உங்களுக்கு இன்னைக்கு அப்படி நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் மிஷின் தப்பாக சுற்றிருந்தா அவ்வளவு நாயும் சீசர் ரேசிங்கில் தானே ஜெயிச்சிருக்கணும். சீசர் ரேசிங்கில் தொடர்ச்சியாக தோல்வி தான். லால் பாஷா மேட்சுக்கே வராமல் 15-20 நாளைக்கு முன்னால் காயமாகி 18 தையல் போட்டு படுத்திருந்த நாய் தான். நாய் இல்லாமல் தான் லால் பாஷா கொண்டு வந்தோம். பிறகு இன்னொன்று சொல்கிறேன், கேட்டுடுங்க. இதுவும் நம்ம பூமாக்காரங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எத்தனையோ நாய் ஜெயிச்சிருப்பீங்க, வெற்றி பெற்றிருக்கீங்க, வீடியோ போட்டிருப்பீங்க. ஒரு சில வீடியோக்கள் எங்கள் தம்பி மாதிரி தவறாக போட்டிருக்கேன், நீங்கள் என்கிட்ட பேசியிருக்கீங்க, நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன். அது இயல்பு. வெற்றியை நீங்கள் எவ்வளோக்கு கொண்டாடுறீங்களோ அதே மாதிரி தோல்வியை தாங்கிக்கிற தன்மை மேலே வளர்த்துடுங்க. உங்களை ஏற்றுவேன் அவனும் ஜெயிச்சிருந்தா வீடியோ போடுவான்ல. இந்த லால் பாஷா வீடியோ போட்ட உடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கையில் அடிபட்டுட்டு காலில் அடிபட்டுட்டு மசில்ஸ் பிரச்சனை இருக்குன்னு அதுக்கு ஒரு லைவில் போடுறீங்க. போட்டு என் நாயை பற்றி தெரிஞ்சவன் எவனும் பேச மாட்டான், தெரியாதவன் தான் இப்படி சில்லறத்தனமாக பேச்சலைவான்னு நீங்கள் பேசுகிறீங்க. இதெல்லாம் தவறான வார்த்தை. நீங்கள் ஜெயிச்சு சந்தோஷமாக கொண்டாடுற மாதிரி உங்களை ஏற்று ஒருத்தன் ஜெயிச்சாலும் சந்தோஷமாக கொண்டாடுவான். அதை கொண்டாட முதல்ல விடுங்க. ஏன்னா அதனால் இப்படியெல்லாம் பல பிரச்சனை. இதில் ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக்கு அன்றைக்கி நடந்ததில் அதையும் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நாங்களே யோக்கியம் சொல்ல முடியாது. எஸ்டிகே ராஜனுக்கு நடந்தது பெரிய ஒரு தவறு தான். முதல் மேட்ச்சு அவர் ரீமேட்ச் ஏன்ட்ட கேட்டார். ஆனால் அப்போ நான் அந்த இடத்துல இல்லை,
நிர்வாகம் ரீமேட்ச் கொடுக்கல. கயிறு உருவன்ட்ட கேட்டால் அவனும் கரெக்டாக உருவன்னு சொன்னால் என் நாய்க்கு லால் பாஷாவுக்கு ரீமேட்ச் கேட்டாப்புல முடியாதுன்னு அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. மேட்ச்சும் அடுத்த கடத்துக்கு போயிட்டுன்னு விட்டுருங்கன்னு விட்டாப்புல. 2வது மேட்ச்சு கணேஷ் கூட தோற்று தான் இருந்திருக்கு. எது கணேஷ் நாய் தோற்றுருக்கு, எஸ்டிகே ராஜன் நாய் தான் ஜெயிச்சிருக்கு. அதையும் கணேஷ் நாய் வெற்றி பெற்றதாக அவங்க ஒரு அதாவது அது சூழ்நிலை எப்படி கேளுங்க. அது யாரும் யாரையும் செய்யலை. அஜித் வந்து இப்போ லைனில் பேசும்போது டக்குன்னுட்டு அந்த லைனில் பார்க்கும்போது எது முந்து எல்லாருக்கும் கண்கணிப்பில் தெரியல. அதில் டக்குன்னு அஜித் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிடுறாப்புல. திருப்பி கேமராவில் பார்க்கும்போது கொஞ்சம் மாஸ்க் முன்ன பின்ன இருக்குது. இதுதான் பிரச்சனை. இதை முதல்ல அவங்க உணராமல் அஜித் சொல்லிட்டாப்புல. திருப்பி அதை அவருக்கு சரிதானே இனி நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாப்புல. தவறு எல்லாருக்கும் செய்கிறது தானே, மனுஷன் தானே. அதில் எஸ்டிகே ராஜனுக்கு ரீமேட்ச் ஆகிட்டு ஒரு நாய் ஒரு தடவை, திருப்பி மறுபடியும் இன்னொரு நாய் கூட இதே மாதிரி 5 ஒரே மேட்ச்சுக்கு 6 ரவுண்டு எந்த ஊரையும் நடக்காது. அது ஒரு துரதிருஷ்டமாக நடந்தது. 2 தடவை நடந்தாப்புலேயே ரூல்ஸ் பிரகாரம் ஹெட்டா டேலாக போட்டு பார்த்து முடிவு பண்ணியிருக்கணும். அவங்க மறுபடியும் விட்டு 6 மேட்ச் ஆகி அந்த ஒன்று தான் அவருக்கு நடந்த ஒரு இது. அதனால் இப்போ நீங்கள் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எல்லாருமே எல்லாம் கார்னர் பண்ணுங்கள். இப்போ போன தடவை ஒரு பிரச்சனை வந்துச்சு, அதுக்கு நான் ஹைட் அண்ட் ரேசிக்கில் போய் பேன் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ரேஸில் பிரச்சனை நடக்குது, இதுக்கு ஒரு இன்னும் அடுத்த தடவை நடத்த போகிற மேட்ச்சுக்கு ஒரு பிரச்சனை வரும். நீங்கள் எல்லாருமே என்ன கார்னர் பண்ணுறீங்க? எனக்கு கார்னர் பண்ணுற பற்றி நான் கொள்ளலை. ஆனால் மொத்த பிரச்சனைக்கு நாங்கள் தான் காரணம்னு நானும் அண்ணனும் தம்பியும் தான் காரணம்னு நீங்கள் சொல்கிறீங்க. கணேஷ் சொல்கிறப்பல கயிறு உருணும் அருளும் அவரும் எல்லாரும் தெரியும் எங்களை பற்றி, அவங்கள பற்றியும் சொல்கிறாங்க. அதனால் இனி இதுக்கு மேலே நான் விளக்க விரும்பலை. எல்லாருக்கும் பணிவோடு என்ன சொல்கிறேன்னா, ஹைடன் இப்போ சீசர் ரேசிங் கிளப்பு 2 ஆண்டு காலம் இப்போ கிளப்பில் எல்லோரும் பேசிட்டோம். எங்கள் ஆனந்தண்ணே சீசர் ரேசிங் கிளப் ஆலோசர் ஆனந்தண்ணே நேற்று கணேஷ்கிட்ட ரொம்ப நேரம் வாக்குவாதம் பண்ணியிருக்காப்புல. இப்படி ஒவ்வொருத்தரும் வாக்குவாதம் பண்ண பிரச்சனை வளரும். அதனால் ஆனந்தண்ணே என்ற காலையில் இப்போ கேட்டுக்கிட்ட முறைப்படி 2 ஆண்டு சீசர் ரேசிங் கிளப்பு எந்த மேட்சும் நடத்த போகிறது இல்லை. பைக் ரேஸையும் கேன்சல் பண்ணிடுவோம், எந்த மேட்சும் நடக்காது. சீசர் ரேஸில் 2025 2026. ஆனால் நாயை ரெடி பண்ணிக்கிட்டே இருப்போம், நாய் வச்சுருக்கோம். நீங்கள் யாராவது நாய் ரேஸ் நடத்திங்கன்னா கூப்பிட்டீங்கன்னா வருவோம், நாயை டோக்கன் போடுவோம், கலந்து விடுவோம். சீசர் ரேசிங் சார்பாக 2 ஆண்டுக்கு எந்த மேட்சும் நடக்காது. ஏன்னா நீங்கள் எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கடைபிடிச்சி எவ்வளோ தெளிவாக அண்ணன் தம்பியாக பாசமாக இணக்கமாக ஆகிறீங்களோ அதை பார்த்து நானும் அண்ணன் தம்பியாக எல்லாத்தையும் பாசமாக இணக்கமாக ஆகணுங்கிறதே ஆசை. ஒவ்வொரு ரேஸை வச்சு உங்கள்கிட்ட சண்டை போடணுங்கிறது எனக்கு அவசியம் இல்லை. பல லட்ச ரூபாய் செலவு பண்ணி விரோதத்தை வளர்க்கணும், எல்லாத்தையும் சண்டை போடணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் எல்லாத்தையும் அண்ணன் தம்பியாக பழகணும்னு ஆசைப்பட்றேன். இந்த மேட்ச்சு ரேஸ் என்னமோ என்ன ரொம்ப விரோதியாகவே கொண்டு போகுது. அதனால் 2 ஆண்டு காலம் நான் மேட்சை நிறுத்திட்டு நீங்கள் எல்லோரும் நடத்துகிற மேட்சில் நான் கலந்துக்கிட்டேன். நீங்கள் எல்லோரும் அண்ணன் தம்பியாக பழகிடுங்க, ஐக்கியமாகிடுங்க, என்னையும் உங்கள் கூட்டத்தில் சேர்த்துக்கிடுங்க. நீங்கள் எப்படி முடிவோ அப்படி தான் முடிவு. 2 ஆண்டு கழித்து நாங்கள் மேட்ச் நடத்துகிறோம். நீங்கள் நல்லதாக நடத்துகிற பார்த்து மேட்ச் நடத்துகிறோம். அதனால் இந்த தடவை நடத்துகிற மேட்ச்சு கேன்சலு, இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் கேன்சலு. இதில் ஒரு சில பேர்கிட்ட நான் வந்து பணம் வாங்கியிருக்கேன். அதாவது இந்த மேட்ச்சு 4 பைக்கு எக்ஸ்ட்ரா 2 பைக்கு 6 பைக்கு மனசில் வச்சுருந்தேன். ஏ கிரேடு பி கிரேடு மேட்ச் நடத்தணும். முதல் ரவுண்டில் 2 ரவுண்டில் தோக்குற நாளைக்கு திருப்பி ஒரு மேட்ச் வைக்கணும். அதாவது முதல்ல 64 32 தோக்குது, இந்த 32 16 நாளைக்கு தோக்கு. அப்போ 48 நாளைக்கும் திருப்பி பாம்பே ரூல்ஸில் ஒரு மேட்ச் வைக்கணும். அதுக்கு 2 பைக் கொடுக்கணும்னு சொல்லி 6 பைக்குக்கு ஸ்பான்சர் சொல்லி வச்சுருந்தேன். 3 பேர்கிட்ட ஸ்பான்சருக்கு பணமும் வாங்கியிருக்கேன். அவங்க பேர் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு 3மே நமக்கு அண்ணன் போன தடவை கொடுத்த அதே ஆள்கிட்ட ப்ரைஸுக்கு பணம் வாங்கிட்டேன். அதுவும் நிறையாட்ட 5000 10,000 ஒரு சில பேர்கிட்ட வாங்கிட்டேன். எல்லாருக்கும் பணத்தை திருப்பி தந்துருந்தேன். இன்னொரு 2 நாளில் உங்கள் எல்லா பணமும் திரும்பி வந்துடும். அந்த ப்ரைஸில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2025 26 நடக்கட்டும். 27 திருப்பி நம்ம ரேஸ் நடத்துவோம் சீசர் ரேசிங் கிளப் சார். அதுவரை நீங்கள் எல்லோரும் மேட்ச் நடத்துங்க. உங்கள் மேட்ச் கூப்பிட்டிங்கன்னா நாங்கள் வரோம். இதில் வீண் பலி சுமத்தாதீங்க. அதாவது உங்களால் எங்களை புகழ விருப்பம் இல்லைனாலும் பரவாயில்ல, இகழ்ந்து பேசாதீங்க. எங்கள் உழைப்பை நீங்கள் பாராட்டாண்டாம், எங்கள் உழைப்பை கேவலப்படுத்தாதீங்க. தயவுசெய்து எல்லாருக்கும் ஏதோ ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறது.